Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. வார்த்தை உள்ள வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்த பிரயோஜனம் கிடையாது. இயேசு சீஷரும் படகுல போறாங்க, கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது. எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க? அவரை எழுப்புகிறார்கள். இவர்களே அதட்டி இருக்கலாம் காற்றையும் கடலையும். தேவன் இவர்களை அவரை போல உண்டாக்கி இருக்கிறார். கடவுளை போல உண்டாக்கப்பட்டவர்கள் இவர்கள். வார்த்தை கொண்டு பூமியை சிருஷ்டித்தவர் அவர். தம்முடைய வார்த்தையினாலே அந்த பூமியை தாங்கி கொண்டிருக்கிறவர் என்று எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம். எல்லாம் அதாவது அந்தந்த இடத்துல இருக்க தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறாராம். எப்படி தாங்கிட்டு இருக்கிறாரு? வார்த்தையினால. அங்க நேரம் எல்லாம் அங்க இருக்குது, அது வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, தாங்கிட்டு இருக்காரு அவருடைய வார்த்தையில. அப்பேற்பட்ட தேவன் இவர்கள் அவரை போல உண்டாக்கப்பட்டவர்கள். அவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? இவரை போய் எழுப்புறதுக்கு பதிலாக அவங்க சொல்லிருக்கணும், காற்றே கடலே அமைதியா இருன்னு சொல்லியிருக்கணும். சொல்லாம அவரை போய் நாங்கள் சாகிறது உமக்கு விளங்கலையா, இப்படி தூங்கிட்டு இருக்கிறீரேங்கிறான். அவர் எழுந்து என்ன பண்ணாரு? நல்லா கவனிக்க வேணும். இயேசுவை ஏன் தேவன் உலகத்துக்கு அனுப்பிச்சாரு? சரி, பிதாவை யாருன்னு வெளிப்படுத்துறேன்னு அனுப்பிச்சாரு, கரெக்ட். சிலுவையில மரித்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கணும்னு அனுப்பிச்சாரு, கரெக்ட். இன்னொன்னு ஒரு முக்கியமான காரியத்துக்காக அனுப்பிச்சாரு. என்ன தெரியுமா? பிதா யாருன்னு நமக்கு அவர் வெளிப்படுத்துறது மட்டுமல்ல, மனுஷன் எப்படி இருக்க வேண்டும். ஒரு மனுஷன்னா அவன் யார், அவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு வெளிப்படுத்த முடியாத பிதாவானவர் இயேசுவை உலகத்துக்கு மனுஷ ரூபத்தில் அனுப்பிச்சார். எதுக்கு மனுஷ ரூபத்தில் அனுப்பிச்சார்? பல காரணங்கள் உண்டு. அவர் மனுஷனா ஏன் இருந்தார், மனுஷனா வந்தார், மனுஷனா வாழ்ந்தார். ஏன்? இவரிலே மக்கள் தங்களை காண வேணும். நானும் இப்படிதான் இருக்கணும், இவர் எப்படி இருக்கிறார் அப்படித்தான் நானும் இருக்க வேண்டும் என்பதை காண வேண்டும். அவர் எழுந்தார். அவர் என்ன பண்ணாரு? காற்றையும் கடலையும் அதட்டினார். பாருங்க, எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் அதை உபயோகப்படுத்தலனா அந்த அதிகாரம் எல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. போலீஸ்காரருக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க, டிராபிக்கை நிறுத்துறதுக்கு, அனுப்புறதுக்கு, தப்பு செய்யறவங்களை பிடிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தன் வந்து கடையில திருடுறான், எடுத்துட்டு ஓடுறான், போலீஸ்கார பாட்டு அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தாருன்னா என்ன அதிகாரம் இருந்தாலும் அவன் பாட்டு ஓடிட்டே இருக்க போறான், அவன் தப்பிச்சிட போறான். இன்னைக்கு இங்க நடக்கும், நாளைக்கு அங்க நடக்கும், எங்க பார்த்தாலும் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கும். அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினால்தான் அந்த அதிகாரம் செயல்படுகிறது. அங்கே விசுவாசம் அப்படிதான். விசுவாசம் வந்து ஏதோ கேட்கறது இல்ல, ஏதோ அழகான சத்தியங்களை, அழகான பிரசங்களை கேட்கறது இல்ல நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளா. அதனால்தான் பெரிய அழகான ஜோடிப்பான பிரசங்களை எல்லாம் பண்றது கிடையாது. நாம வசனத்தை போதிக்கிறோம். நாம் ஏன் என்று சொன்னால் இது வந்து சும்மா கேட்டுட்டு போற ஒன்று அல்ல, இது வந்து செய்கிற ஒன்று. அதுக்குதான் இவ்வளவு ஒரு விவரமாக இதை எடுத்து சொல்லுகிறோம். இயேசு எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று வாசிக்கிறோம். அந்த செஞ்சுரியன், நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்றாரு, இது அவனுடைய விசுவாசம், இதை போல விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் மத்தியில காணலன்னு சொல்றாரு. ஏன் என்று சொன்னால் இந்த மனுஷன் ஒரு காரியத்தை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கான். பேசினா நடக்கும், விசுவாசம் அப்படிதான் கிரியை செய்கிறது என்பதை அவன் விளங்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். அதே போலதான் இன்னொரு சம்பவம் பாருங்க. ஒருவனை கொண்டு வருகிறார், திமிர்வாதக்காரனை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து சோமாக்குறதுக்கு கொண்டு வர்றாங்க. இயேசு வண்டியில கொண்டு வந்து அவர் சோமாக்குவார்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. இவன் படுத்து கிடக்குறான். உள்ள நுழைய முடியாம ஒரே கூட்டமா இருக்குது. மேல போய் கூரையை பித்து கொண்டு உள்ள அவனை இயேசு இருக்கிற இடத்துல இறக்குகிறார்கள். என்ன விசுவாசம் பாருங்க. நீங்க படுத்துட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அந்த கட்டில உங்களை ஒரு வீட்டுக்கு மேல கொண்டு போறாங்க. கொஞ்சம் இருப்பா, அந்த கூரையெல்லாம் பேசிட்டு உன்னை இறக்க போறேன்னு நான் இறங்கி அதுலயே சோமாயிடும்னு நினைக்கிறேன். ஐயோ வேணாம், எந்த கூரையில கொண்டு போய் எங்க இறக்க போறீங்க, நானே நடக்க முடியாம படுத்துட்டு இருக்கிறேன், இப்படி எல்லாம் செய்யாதீங்க, என்ன வச்சு விஷப்பரீட்சை பண்ணாதீங்க. அவனுக்கு எவ்வளவு விசுவாசம் பாருங்க. அவனும் சரி இறக்குன்னு படுத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆனாலும் சரி நீ பார்த்துடலாம், எப்படியாவது இயேசு வண்டியில போனா ஏதோ நடக்கும்னு அவனுக்கும் ஒரு விசுவாசம். கொண்டு வந்த 4 பேருக்கும் விசுவாசம். கூரையை பீத்து கொண்டு அங்க இறக்குறார்கள். இயேசு அதை பார்த்தோன்னே என்னத்தை பார்த்தார்? விசுவாசத்தை பார்த்தார். செயலை பார்த்தோன்னு விசுவாசத்தை பார்க்கிறாரு. செயலை பார்த்தோன்னு உள்ளத்துல என்ன விசுவாசிக்கிறார் என்று தெரிகிறது. அதனாலதான் அந்த எலிசா தீர்க்கதரிசி அம்ப கையில கொடுத்து அடினார். பார்க்கலாம் எப்படி நீ என்ன பண்றேன்னு பார்க்கலாம், செயல்ல காமி. இவ்வளவு சொல்லி இருக்கிறேன் உனக்கு, இப்ப போனீங்கன்னா நீ ஜெயிப்பேன்னு சொல்லி இருக்கிறேன். இனிமே நீ குட்டி ராஜா இல்ல, ஜெயிக்கிற ராஜா. உனக்கு எதிராக வந்திருக்கிற சீரியரை முறிய அடிப்பீர், சுத்தமா காலி பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் சொல்ற வேண்டியதை சொல்லிட்டேன். இப்ப நீ என்ன செய்ய போற? செயல்ல காண்பி என்று சொல்லுகிறான். அதுதான் பாருங்க விசுவாசம். விசுவாசம் என்பது செயல்ல காண்பிக்க வேண்டிய ஒன்று. சும்மா வார்த்தையில பேசிட்டு போற ஒன்று இல்ல, செயல்ல காண்பிக்க வேண்டிய ஒன்று. என்னதான் வார்த்தையில பேசிட்டு அதை கேட்டாலும் அதன் மூலமா செயல் உண்டாக வேணும். செயல் உண்டாகிற வரைக்கும் அங்கே ரிசல்ட் உண்டாகவே செய்யாது. விசுவாசத்தை காண்றார் கர்த்தர். ஏனென்று சொன்னால் அவர்கள் தூக்கி கொண்டு வந்தது, கூரையை பிரிச்சது, அவர்கள் இறக்குனது
எல்லாம் விசுவாசத்தை சொல்லுகிறது. இவ்வளவு வந்த பிறகு அவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. ஏன்னா அவனுக்குள்ள ஏற்கனவே விசுவாசம் வந்துருச்சு. இவனுக்கு ஒன்றும் பெரிய ஜபம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே, இரக்கம் மன உருக்கம் உள்ளவரே, ஆபிரகாம் ஒன்றும் இல்லை. படுக்கை எடுத்துக்கிட்டு நடப்பா, உனக்கு இருக்குது, வந்துருச்சு, உனக்குள்ள செயல் இருக்குது. இனிமே அற்புதம் தான் உனக்கு. என்னைக்கு உள்ள விசுவாசம் வந்துருச்சோ, என்னைக்கு அதை செயல்ல காண்பிக்க ஆரம்பிச்சிட்டியோ, மலைகளை பெயர்க்கக்கூடிய சக்தி அதுல இருக்குது. ஒன்ன சுமந்துட்டு இருந்த படுக்கை இனிமே நீ சும, அதை தூக்கு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட, வாழ்க்கை தலைகளா மாற்றி காண்பி. படுக்கையில படுத்துக்கிட்டு வந்தவன் இப்ப படுக்கையை கையில தூக்கி வச்சுக்கிட்டு போகிறான். இருக்கீங்களா? எத்தனை பேர் ஏழ்மைத்தனத்தையும் தரித்திரத்தையும் வறுமையும் இல்லாமையும் அந்த படுக்கையை தூக்கிட்டு நடக்க போறீங்க? இருக்கீங்களா? அந்த படுக்கையில வந்திருக்கலாம். ஆனால் விசுவாசத்தை செயல்படும் போது படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிற போல அதை தூக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறவர்களாக நாம் மாற வேண்டும். இருக்கீங்களா?